டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ல இது ஒரு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். எப்படி லார்ஜ் சாம்பிள்னு சொல்றோம்னு பாருங்க. இங்க சாம்பிள் ஆஃப் 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 விட அதிகமா இருந்தாலே அது லார்ஜ் சாம்பிள். நம்ம அதனால இசட் டெஸ்ட் ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம். அண்ட் இங்க கொடுத்துருக்கிறது ப்ரொபோர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ப்ரொபோர்ஷன்றது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, டோட்டலா 200 சாம்பிள்ஸ்ல 170 வந்து 5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரொபோர்ஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ப்ரொபோர்ஷன் தான் இருக்கு நமக்கு. ஸோ சிங்கிள் ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போறோம். இந்த சம் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல 11th கொஸ்டின்ல இருக்கிற பார்ட் பில ஒன் ஆஃப் த கொஸ்டின். இது ஒரு 8 மார்க் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. முதல்ல கொடுத்துருக்க டேட்டா எல்லாம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் n கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு 200 அப்படின்ற வேல்யூ இருக்கு. அண்ட் இங்க ஸ்மால் pன்றது என்னதுன்னா, ஸ்மால் p be let small p be the proportion of bearings. 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுறது தான் ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறோம். ஸ்மால் p be the proportion of bearing works for more than 5 years. அதான் கொஸ்டின். முதல்ல கொஸ்டின் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம். என் மேனுஃபேக்சரர் வந்து மெஷின் பியரிங் என்ன கிளைம் பண்றாருன்னா, 90% ஆஃப் த ஹெவி மெஷின் பியரிங்ஸ் ஹாவ் த ஒர்க் லைஃப் மோர் தென் 5 இயர்ஸ். ஸோ நான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற பியரிங் வந்து 90% 5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு டவுட்டா இருக்கு. நம்ம அதனால வந்து 200 சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்றோம். அதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 170 வந்து 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம வந்து கிளைமை நம்ம வந்து அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ லெட் பி பி த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பியரிங்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் மோர் தென் 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸ்மால் பியோட வேல்யூ என்ன, டோட்டல் 200 பியரிங்ஸ்ல 170 பியரிங்ஸ் ஒர்க் ஆகுது, 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுது. இதை டிவைட் பண்ணா 0.85. இது நம்மளோட ஸ்மால் பி. அடுத்தது கேபிட்டல் பி. கேபிட்டல் பி என்ன கிளைம் பண்ணாங்க அவங்க, 90% நமக்கு இது மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. 90%ன்றது 0.90. எப்படி 0.90னா 90 டிவைடட் பை 100. இப்போ கேபிட்டல் கியூன்றது 1 மைனஸ் கேபிட்டல் பி. ஸோ இது வந்து ஃபார்முலாக்கு தேவையானதுனால நம்ம இதெல்லாம் எழுதுறோம். சில புக்ல வந்து இதை ஸ்டாண்டர்ட் எரர்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம PQ ஃபார்மேட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 minus 0.90 which is 0.10. ஸோ நமக்கு தேவையான எல்லா வேல்யூமே இங்கே எழுதியாச்சு. இப்போ H0 நல் ஹைபோதிசிஸ். நல் ஹைபோதிசிஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, என்னோட கேபிட்டல் பியோட வேல்யூ 0.90. இட் மீன்ஸ் 90% ஆஃப் த பியரிங் வந்து 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதோட அல்டர்னேட் ஹைபோதிசிஸ் இல்ல, ஒர்க் ஆகல, 90% ஒர்க் ஆகல அப்படின்றது ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸா இருக்கு. நாட் ஈக்குவல்ன்றதுனால இது 2 டெய்ல்டு டெஸ்ட். இப்போ இசட் ஃபார்முலா, இசட் ஈக்குவல் டு ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ டிவைடட் பை n. ஸ்மால் pன்றது 0.85, கேபிட்டல் Pன்றது 0.90 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் P 0.90 இன்டூ 0.10 டிவைடட் பை nன்றது 200. இந்த வேல்யூவை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்சியில போட்டு பாருங்க. நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -2.36. இதுக்கு மாடுலஸ் எடுக்கும் போது நமக்கு 2.36. இது நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூ நம்ம செக் பண்ணணும். டேபிள் வேல்யூ செக் பண்றதுக்கு இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல வந்து 0.10 டெஸ்ட் த ஹைபோதசிஸ் தட் ஆல்பா ஈக்குவல் டு 0.10. 0.10ன்றது 10%. ஸோ இது வந்து 0.05ன்னு கொடுத்தாங்கன்னா 5%, 0.01ன்னு கொடுத்தாங்கன்னா 1%. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது 0.10. ஸோ 0.10ன்றது 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்.
இது எப்படி டேபிள்ல பாக்குறதுன்னு பாருங்க. நம்ம 5% 1%க்குலாம் டைரக்டா நம்ம வேல்யூ மெமரைஸ் பண்ணிருப்போம். பட் 10%க்கு வேல்யூ மெமரைஸ் பண்ணல. இப்போ இந்த இசட்கான வேல்யூக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இசட் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூக்காக, ஓகே, டேபிள் வேல்யூ இசட்காக 1 பிளஸ் நம்மளோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த வேல்யூ. ஸோ கிரிட்டிக்கல் லெவல் வந்து இப்போ 90%. இந்த 10% செக் பண்ணணும்னு சொல்லும் போது என்னோட கிரிட்டிக்கல் லெவல் சிஎல்னா கிரிட்டிக்கல் லெவல் டிவைடட் பை 2. ஸோ 1 பிளஸ் 10%க்கு செக் பண்ணுங்கன்னா 90% தான் என்னோட கிரிட்டிக்கல் லெவல். ஸோ 1 பிளஸ் 90%. 90%ன்றது 0.90 டிவைடட் பை 2. இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது 1.9 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1.45. இந்த 1.90 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.95. இப்ப நம்ம டேபிள்ல இந்த 0.95 எங்க வருதுன்னு பார்க்க போறோம். 0.95 அப்படின்றது எல்லாமே பாயிண்ட்ல தான் இருக்கு. நான் இங்க மார்க் பண்றேன். 95க்கு நியரரா என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 94950. ஸோ 95க்கு நியரரா இருக்கிற வேல்யூ நமக்கு இது 94, இது அடுத்தது 95. இது ரெண்டுத்துக்கும் மிடில்ல தான் நம்மளோட வேல்யூ வரப்போகுது. ஸோ இங்க 1.6, இங்க 0.4க்கும் 0.5க்கும் மிடில்ல நம்மளோட வேல்யூ. ஸோ 0.04, 0.05 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். 0.09 இதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.045 இதுதான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து எதோட ஆட் பண்ணணும்? 1.6ஓட ஆட் பண்ணணும். இப்போ நம்மளோட வேல்யூ 1.645 அப்படின்னு கிடைக்கும். நான் இதை இங்க எழுதுறேன். இப்போ நம்ம டேபிள் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. இங்க 94950ன்றது 95க்கு நியரஸ்ட். இது 95ஓட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இன் பிட்வீன் வரதுனால 0.04யும் 0.05யும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, ஏன்னா மிடில் இருக்கு. அதோட வேல்யூ 0.045. இந்த பக்கம் இருக்க 1.6 ஆட் பண்ணா 1.645. இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ ஈக்குவல் டு 1.645. நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ என்ன கிடைச்சது? 2.36. இது 1.645. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? calculated value is greater than table value. ஸோ இது கிரேட்டரா இருக்கிறதுனால H0 is rejected. H0 rejectedனா என்ன அர்த்தம்? 90% வந்து கிளைம் பண்ணது தப்பு. 90% ஆஃப் பியரிங் வந்து more than 5 years ஒர்க் ஆகல. அதுதான் வந்து நம்ம கன்க்ளூஷனா எழுதுறோம். சை ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டின் வந்து இது எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்என்எம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல நவம்பர் டிசம்பர் கொஸ்டின் பேப்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 11ல செகண்ட் சப் டிவிஷன்ல இருக்கு இந்த கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து they are testing a new arc welding technique classified wells both with respect to appearance and X-ray. ஸோ மேலே அப்பியரன்ஸ் இருக்கு, இந்த பக்கம் எக்ஸ்ரே இருக்கு. நம்ம வந்து இது என்னன்னு டெஸ்ட் பண்ணோம்னா இதோட இண்டிபெண்டன்ஸ் செக் பண்ண போறோம். ஆல்ஃபா லெவல் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லெட் ஏ பி த appearance and B be appearance and B be the X-ray. இப்படின்னு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். H0 null hypothesisல என்னன்னு எடுத்துக்கிறோம்னா A and B are independent, ரெண்டுமே இண்டிபெண்டன்ட்னு எடுத்துக்கிறோம். அண்ட் alternate hypothesisல மாத்தி எடுக்கணும். A and B are not independent. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம டேபிளுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் போடணும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள். அதுக்கப்புறமா தான் நம்ம சை ஸ்கொயர் கால்குலேஷனுக்கு போவோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு நம்ம ஏபின்னு இப்ப டினோட் பண்ணிட்டோம்ல, மேல இருக்க அப்பியரன்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம், இந்த பக்கம் இருக்கிறத பின்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ரேவை பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப ஏபி பேட்டர்ன்ல தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இது ஏவும் இங்க பியும், ஹாரிசாண்டலா ஏ, வெர்டிகலா பி. இங்கேயும் நமக்கு என்னென்ன இருக்கு, பேட் இருக்கு, நார்மல் இருக்கு, குட் இருக்கு. இத வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா B1, B2, B3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க மேல ஏன்றது அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்லயும் நமக்கு என்ன இருந்தது, பேட் இருந்தது, நார்மல் இருந்தது, குட் இருந்தது. இத வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா A1, A2, A3 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்ப இந்த A1, B1 இல்லாம கூட நம்மளால டேபிள் ஃப்ரேம் பண்ணி எழுத முடியும். உள்ள இருக்கிற வேல்யூ வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற வேல்யூவை ஃபில் பண்றேன். 20, 13, 7, இங்க 7, 51 and 12. அடுத்த வேல்யூ 3, 16, 21. இப்போ இதுக்கு நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நமக்கு டோட்டல் வேணும். வெர்டிகலாவும் டோட்டல் வேணும், ஹாரிசாண்டலாவும் டோட்டல் வேணும். வெர்டிகலா A1ஓட டோட்டல் எடுக்கும்போது 40, A2க்கு டோட்டல் எடுக்கும்போது 70, இங்கேயும் டோட்டல் 40. இப்போ வெர்டிகலா எடுத்துட்டோம், ஹாரிசாண்டலா அடுத்தது பாருங்க 20 plus 7 plus 3 அதோட டோட்டல் எடுக்கும்போது அகைன் நமக்கு 30 வரும் இங்க. அண்ட் அடுத்த ரோக்கு நமக்கு என்ன வருதுன்னா 80 அண்ட் லாஸ்ட் ரோல நமக்கு 40. இப்போ நம்ம ரெண்டு பக்கம் எப்படி ஆட் பண்ணாலும் ஒரே டோட்டல் வரணும், நமக்கு 150 வருது. இதுதான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு போறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள்னு போட்டுட்டு இப்போ நம்ம ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் கிடையாது. அந்த பேடு, நார்மல் அதுவும் எழுதிக்கலாம், இல்லை வெறும் A1, A2, A3ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து A1, A2, A3 இப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் B1, B2, B3. இப்போ இந்த இடத்துக்கான வேல்யூ வரணும்னா என்னென்ன வந்து மர்ஜ் ஆகணும், A1ம் B1ம் வந்து மர்ஜ் ஆகணும். போன டேபிளுக்கு போங்க, லாஸ்ட் டேபிள்ல இருக்கிற இந்த A1ஓட டோட்டல், சாரி A1ஓட டோட்டல் 40. நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். A1ஓட டோட்டல் அண்ட் B1ஓட டோட்டல், டோட்டலை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல்ன்றது இந்த 150. 40 into 30 by 150. நான் இப்போ இதுதான் கீழே எழுத போறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு என்ன வேணும் எனக்கு, 40 into 30 divided by 150. அப்ப அடுத்து அதோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்குன்னா 8ன்னு கிடைக்குது, ஈக்குவல் டு 8. அப்ப அடுத்தது வேல்யூக்கு என்ன வந்திருக்கும் எனக்கு, அதுக்கு இங்க 40 தான் வந்திருக்கும், பட் இங்க நெக்ஸ்ட் வேல்யூ 80க்கு வந்திருக்கும். இந்த 30க்கு வராம 80, சாரி, ஓகே. இந்த 13க்கு வேணும்னா எனக்கு இந்த 40, இங்க இருக்கிற இந்த 80, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஒவ்வொரு வேல்யூக்கும் அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 13க்கான வேல்யூ இங்க 40, அதுல கீழே பார்த்தீங்கன்னா 40 டோட்டல், சைட்ல பார்த்தீங்கன்னா 80. ஸோ 40 into 80 divided by 150. 40 into 80 divided by 150. இதோட வேல்யூ 21 point something. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 21 எழுதலாம். இங்க கிராண்ட் டோட்டல் எனக்கு 40ன்னு தெரியும். இந்த 40ல இந்த ரெண்டையும் நான் வந்து மைனஸ் பண்ணிட்டா இந்த B3யோட வேல்யூ தெரிஞ்சிடும். 8 plus 21ன்றது 29. அப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், 11 தான் இருந்திருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் தேர்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ A2க்கு போயிருங்க. A2ஓட வேல்யூ வேணா என்ன அர்த்தம், அதோட இந்த டோட்டலும் இந்த டோட்டலையும் எடுக்கணும். ஸோ 70 into 30 divided by 150. 70 into 30 divided by 150ன்றது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 14. இப்ப இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இதோட இங்க இருக்கிற டோட்டலும் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. டோட்டலை ஃபர்ஸ்ட் எழுதிப்போமா. டோட்டல் வந்து 40, 70, 40. இந்த பக்கம் டோட்டல் ஹாரிசாண்டல் டோட்டல் நமக்கு 30, 80 and 40. இப்போ 8 plus 14 22
டோட்டல் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 22 அதில் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது 8. அப்போ இந்த இடத்துல எனக்கு 8 வரும். இப்போ a to b2 இந்த வேல்யூக்காக பாருங்க. a to b2க்கு என்ன எடுக்கணும்? 70 into 80 divided by 150. So 70 into 80 divided by 150 ஓட வேல்யூ 37. ஸோ இந்த இடத்துல எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு 37. இந்த ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா நான் டோட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிப்பேன். 14 plus 37 அப்படின்றது என்ன வரும்னா 40. 51 இருக்கு. 51ல 70 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். 70ல 51 சப்ட்ராக்ட் பண்ணா இட் இஸ் 19. அண்ட் இப்போ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 21 37 ஆட் பண்ணிட்டு 80ல அதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணா 22. இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சாலே நம்ம மூணாவது வேல்யூவை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். 8 22 ஆட் பண்ணா 30. 30 இந்த 40யோட சப்ட்ராக்ட் பண்ணா 10. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் போட்டாச்சு. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம சை ஸ்கொயர் டேபிளுக்கு போறோம். So chi square table க்கு to find chi square இதுக்கு என்னென்ன தேவை? எனக்கு observed frequency, expected frequency, observed minus expected whole square and lastல observed minus expected whole square divided by e. இதுதான் நம்ம calculate பண்ண போறோம். So observed frequency லைனா எழுதிருங்க. first column value 20, 13, 7, 7, 51, 12 and அடுத்த வேல்யூ 3, 16, 21. So 3, 16, 21. அடுத்தது expected frequency. expected frequency ஓட வேல்யூ 8, 21, 11, 14, 37. இதே லைனா எழுதிட்டே வந்துருங்க. 19, 8, 22 and 10. இப்போ O minus E நம்ம calculate பண்ணோம். O minus E calculate பண்ணும்போது 12 minus 8 minus 3 minus 7 14 minus 7 minus 5 minus 6 and இங்க 11. இதுக்கு whole square எடுக்க போறோம். இதுக்கு whole square எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 144, 64, 9, 49, 196, 49. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கிளியரா அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க. 25, 36, 121. இப்போ லாஸ்ட் காலம் வந்து O minus E whole square divided by E. divided by Eன்றது இதால டிவைட் பண்ணோம். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியால டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 18, 3.05, 1.45, 3.50, 5.30. ஸோ ஒன்னொன்னா கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2.58 நீங்க டிவைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 3.13, 1.64, இங்க 12.1. இதோட டோட்டல் 50.74. இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூன்றது 50.74. அடுத்தது டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரியணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது m-1 into n-1. m-1ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் n-1ன்றது நம்பர் ஆஃப் காலம். ரெண்டுமே 3 தான். ஸோ 3 minus 1, 3 minus 1, 2 into 2 which is 4. இப்போ 4ல 5% பார்க்கணும். ஸோ இங்க இருக்கு 4. இந்த 4ல 5%. 5% 0.50. இதோட வேல்யூ 9.488. ஸோ டேபிள் வேல்யூ ஈக்குவல் டு 9.488. இப்போ நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவை விட அதிகமா இருக்கு. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. அதிகமா இருக்கிறதுனால H0 is rejected. H0 rejectedனா என்ன அர்த்தம்? H0ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ரெண்டும் இண்டிபெண்டன்ட்னு சொல்லியிருந்தோம்.
இப்போ இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நல் ஹைபோதசிஸ் தான் நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. இட் மீன்ஸ் ஏ அண்ட் பி ஆர் டிபெண்டன்ட். இது இண்டிபெண்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்படின்னா இது டிபெண்டன்ட். இதுதான் சை ஸ்கொயருக்கான சொல்யூஷன்.